வணக்கம். இன்னைக்கு நாம நம்ம கல்வி முறையில இருக்கிற ஒரு பெரிய விவாதத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். ஆமா. அதாவது இந்த கோச்சிங் கலாச்சாரம். கரெக்ட். இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி இருக்கான்னு தேடும்போது எஸ் சிவகுமார்னு ஒருத்தர். அவர் காஞ்சிபுரம் மாவட்ட கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தோட ஓய்வு பெற்ற முதல்வர். அவர் ஒரு கொள்கை ஆவணத்தை உருவாக்கியிருக்கார். ஜனவரி 4, 2026 தேதியிட்ட இந்த ஆவணம் சுய கற்றல் முறைய பத்தி பேசுது. சரி, கோச்சிங் சென்டர்களுக்கு ஒரு மாற்றா இத முன்வைக்கிறாங்க. ஆமா, வாங்க இந்த ஆவணம் சொல்ற விஷயங்கள் என்னன்னு கொஞ்சம் விரிவாக அலசுவோம். எனக்கும் முதல்ல ஒரு கேள்வி இருக்கு. கோச்சிங் சென்டர்கள் மேல இவ்ளோ விமர்சனம் இருக்கு, ஆனா ஏன் அது இவ்ளோ பிரபலமா இருக்கு? அது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா பெற்றோர்கள் எல்லாரும் அவங்களுக்கு தெரியாதா என்ன? கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு தேவை பூர்த்தி செய்யப்படுது. அது என்ன? நிச்சயமா. பாருங்க, இந்த ஆவணம் அது நேரடியா இதுதான் காரணம்னு சொல்லல. ஆனா நாம புரிஞ்சுக்கலாம். போட்டி, எல்லா இடத்துலயும் போட்டி. மதிப்பெண்கள். ஆமா, மதிப்பெண் தான் வெற்றிக்கான ஒரே அளவுகோல்னு ஒரு தப்பான எண்ணம் உருவாகிடுச்சு. இந்த பயத்தை தான் கோச்சிங் சென்டர்கள் பணமாக்குறாங்க. சரி. ஆனா இந்த ஆவணம் என்ன சொல்லுதுன்னா, இந்த கோச்சிங் முறைங்கிறது மீனுக்கு மீனை கற்றுக் கொடுக்கறது இல்ல. ஓஹோ. மீன் பிடிக்கிற பரீட்சையில எப்படி பாஸ் பண்ணணும்னு மட்டும் சொல்லி கொடுக்குது. குறுகிய காலத்துல இது ஜெயிக்க ஒரு மாதிரி தெரியலாம், ஆனா வாழ்க்கைங்கிற பெரிய கடல்ல நீந்தா அது உதவாது. நீங்க சொல்றது கரெக்ட். சரி, இந்த ஆவண கோச்சிங் கலாச்சாரத்தோட பாதிப்புகளை எப்படி விவரிக்குது? மனப்பாடம், சுய சிந்தனை இல்லாம போறது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே? ஆமா, தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அதோட ஆழத்தை இந்த ஆவணம் தெளிவா காட்டுது. இது வெறும் மனப்பாடம் பண்றதோட நிக்கிறது இல்ல. அப்புறம் மாணவர்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே இது ஒரு மெஷின் மாதிரி மாத்துது. காலையில ஸ்கூல், சாயங்காலம் கோச்சிங், ராத்திரி ஹோம்ஒர்க். இதுல குழந்தைகளோட குழந்தை பருவமே காணாம போகுது. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த ஆவணம் சுட்டி காட்டுறது கற்றல் இழப்பு, அதாவது லேர்னிங் லாஸ். கற்றல் இழப்பு அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, விடுமுறை முடிஞ்சு பள்ளி திறந்ததும் பசங்க போன வருஷம் படிச்சதுல முக்கால்வாசியை மறந்துடுறாங்க. இதுதான் கற்றல் இழப்பு. ஓ, இதுக்காக தானே அந்த பிரிட்ஜ் கோர்ஸ் எல்லாம்? அதேதான். ஒவ்வொரு வருஷமும் இந்த இணைப்பு பாடங்களை நடத்த வேண்டி இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம கல்வி முறையில இது எவ்வளவு பெரிய வீண் செலவு. ஆமா, நேரமும் வீணாகுது. ஆமா, மாணவர்கள் மறந்ததை திரும்ப ஞாபகப்படுத்தவே பல வாரங்கள் போயிடுது. இது ஏன் நடக்குதுன்னா, கோச்சிங் முறையில கற்றல்ங்கிறது ஒரு வேலையா, ஒரு பாரமா இருக்கு. பரீட்சை முடிஞ்சதும் தூக்கி போட்டுடுறாங்க. சரி சரி, புரியுது. அதனாலதான் மொத்த மாத்தாம இதுக்கு தீர்வு இல்லைன்னு இந்த டாக்குமெண்ட்ல ரொம்ப அடிச்சு சொல்றாங்க. ஓகே, இப்போ பிரச்சனை எவ்வளவு ஆழமானதுன்னு புரியுது. அப்போ இதுக்கு தீர்வு இந்த சுய கற்றல்ங்கிற ஐடியா, அது வெறும் பேப்பர்ல மட்டும் நல்லா இருக்குமா, இல்ல நிஜமாவே வேலை செய்யுமா? அங்கதான் இந்த ஆவணம் ரொம்பவே தனித்து நிக்குது. இது வெறும் தியரி இல்ல. அப்படியா? ஆமா, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல இருக்கிற 120 பள்ளிகள்ல இத ஒரு முன்னோட்ட திட்டமா, ஒரு பைலட் ப்ராஜெக்டா செயல்படுத்தி பார்த்திருக்காங்க. 120 பள்ளிகள் எல்லாம்? வாவ். ஆமா, அது மட்டும் இல்லாம ஆவூர் ஊர்ப்புற நூலகம் மூலமா 18 கிராமங்கள்ல சமூக அளவுல இத கொண்டு போயிருக்காங்க. இந்த 120 பள்ளிகள்ல என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கு இது எவ்வளவு பெரிய மாற்றமா இருந்திருக்கும். நிச்சயமா. முதல்ல அவங்க எப்படி இதை ஏத்துக்கிட்டாங்க? ஏன்னா வருஷ கணக்கா ஒரு முறையில பாடம் நடத்திட்டு திடீர்னு இனிமே நீங்க வழிகாட்டிதான்னு சொன்னா கஷ்டம்தான். ஆரம்பத்துல தயக்கங்கள் இருந்ததா ஆவணம் குறிப்பிடுது. ஆனா மாணவர்கள் கிட்ட ஏற்பட்ட மாற்றங்களை பார்க்க ஆரம்பிச்சதும் ஆசிரியர்களை இந்த முறையை முழுசா ஆதரிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட வேலை பழு குறைஞ்சது ஒரு காரணம். ஆனா முக்கியமா மாணவர்கள் முகத்துல தெரிஞ்ச ஆர்வமும், அவங்க கேட்ட ஆரம்பிச்ச புது புது கேள்விகளும் ஆசிரியர்களுக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுத்திருக்கு. சூப்பர். அப்போ இந்த சோதனையோட முடிவுகள் என்ன சொல்லுது? அந்த கற்றல் இழப்பு பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சதா? கிடைச்சது. முழுமையான தீர்வு. முதல் பெரிய கண்டுபிடிப்பே அதுதான். அப்படியா? சுய கற்றல்ல ஈடுபட்ட மாணவர்கள் அவங்க விடுமுறை நாட்களையும் கத்துக்க ஆரம்பிச்சாங்க. கற்றலுங்கிறது அவங்களுக்கு ஒரு இயல்பான சந்தோஷமான விஷயமா மாறிடுச்சு. ஓஹோ. அதனால விடுமுறை முடிஞ்சு வந்தப்போ அவங்களுக்கு இணைப்பு பாடங்களே தேவைப்படல. அந்த பிரச்சனையோட ஆணி வேறையே அது புடுங்கிடுச்சு. இதுவே ஒரு பெரிய வெற்றி தான். வேற என்ன ஆச்சரியமான முடிவுகள் கிடைச்சது? அது இன்னும் சுவாரஸ்யமானது. மாணவர்களோட தன்னம்பிக்கை ரொம்பவே அதிகரிச்சது. அது எப்படி? மனப்பாடம் பண்ணி பதில் சொல்றதுக்கு பதிலா ஒரு விஷயத்த சுயமா கண்டுபிடிக்கும் போது வர்ற சந்தோஷம், அந்த தன்னம்பிக்கையே தனிதானே. ஆமா ஆமா, அது அவங்க முகத்துல தெரிஞ்சது. இதனால பள்ளியோட ஒட்டுமொத்த கற்றல் தரமும் உயர்ந்தது. ஆனா என்னையே ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்னன்னா,
பள்ளி சேர்க்கை அதிகரிச்சது. என்ன சொல்றீங்க? வழக்கமா நல்ல மார்க் வாங்குற ரிசல்ட் காட்டுற பள்ளிகள்ல தானே அட்மிஷன் அதிகமாகும். ஆமா, ஆனா இங்க வேற மாதிரி நடந்திருக்கு. முன்னாடி படிப்பை பத்தி பெருசா கவலைப்படாத பெற்றோர்கள் கூட ம், என் புள்ள சந்தோஷமா ஸ்கூலுக்கு போறான், ஆர்வமா படிக்கிறான்னு பார்த்துட்டு மத்த பிள்ளைகளையும் இந்த சுய கற்றல் முறை இருக்கிற பள்ளிகள்ல சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது கல்வி மேல சமூகத்துக்கு ஏற்பட்ட ஒரு புதிய நம்பிக்கையை காட்டுது. கரெக்ட். இந்த முடிவுகள்லாம் கேட்க ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? ஒரு வாத்தியார், ஒரு பெற்றோர், ஒரு மாணவனோட அன்றாட வாழ்க்கையில அப்படி என்னதான் மாறுச்சு? கரெக்ட். அந்த மாற்றம் தான் முக்கியம். இந்த சிஸ்டம் 3 பேரோட பங்கையும் மாத்தி எழுதுது. முதல்ல ஆசிரியர். சரி. அவர் இனிமே சேஜ் ஆன் த ஸ்டேஜ் இல்ல, கைட் ஆன் த சைடு. அதாவது மேடையில நின்னு பாடம் நடத்துற ஆள் இல்ல, கூடவே இருந்து வழிகாட்டுற ஒரு நண்பர் மாதிரி. ஓகே. ஒரு மாணவன் எங்க தடுமாறுறான், அவனுக்கு என்ன தேவைன்னு கவனிச்சு சரியான கேள்விகளை கேட்டு அவனை சரியான திசையில போக வைக்கிறது தான் அவரோட வேலை. ஆசிரியரோட பங்கு புரியுது. ஆனா பெற்றோரோட பங்கு என்ன? இதுதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. பெற்றோர்கள் இணை கற்றாளர்களாக மாற வேண்டும்னு சொல்றீங்க. ஆமா, கோ லேர்னர்ஸ். ஆனா 2 பேரும் வேலைக்கு போற ஒரு குடும்பத்துல இதுக்கு அவங்களுக்கு எங்க நேரம் இருக்கும்? இது ஒரு நல்ல ஐடியாவா இருந்தாலும் நடைமுறைக்கு சாத்தியமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த இணை கற்றாளர்ங்கிற வார்த்தை கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில இதுக்கு என்ன அர்த்தம்னு ஆவணம் தெளிவுபடுத்துது. சொல்லுங்க. நீங்க உங்க குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டியதில்ல. அதுக்கு நேரமும் தேவையில்லை, தகுதியும் தேவையில்லை. அப்புறம் எப்படி? நீங்க உங்க குழந்தைகிட்ட கேள்விகள் கேட்கணும். அதுதான் முக்கியம். உதாரணத்துக்கு, குழந்தை ஒரு கணக்கு போடுதுன்னா விடைய சொல்லாம இந்த கணக்க வேற எப்படி போடலாம்னு நினைக்கிறன்னு கேட்கலாம். ஓ! செடியில பூ எப்படி பூக்குதுன்னு போய் பார்க்கலாமா கேட்கறதான் கோ லேர்னிங். ஆஹா! இப்ப தெளிவா புரியுது. இது பாடம் சொல்லிக் குடுக்கறத விட சுலபமானது. ஆனா அதிக பலன் தரும். நிச்சயமா. இது நேரத்தை எடுக்காது, ஆனா சிந்தனையை தூண்டும். அப்போ மாணவன், அவனோட உலகத்துல என்ன மாற்றம் நடக்குது? மாணவன் தான் இந்த கதையோட ஹீரோ. அவன் இனிமே வெறும் தகவல்களை வாங்குற காலி பாத்திரம் இல்ல. அவன் ஒரு செயலில் ஈடுபடும் கற்றலன், ஆக்டிவ் லேர்னர். சரி. அவனே கேள்வி கேட்பான், அவனே தேடுவான், அவனே முயற்சிப்பான், தப்பு பண்ணுவான், அவனே திருத்திக்குவான். ஒருத்தனுக்கு மெதுவா புரியலாம், இன்னொருத்தனுக்கு வேகமா புரியலாம். இந்த முறை 2 பேருக்குமே இடம் கொடுக்குது. அவங்க வேகத்துல கத்துக்கலாம். ஆமா, அவனோட வேகத்துல அவனோட வழியில கத்துக்க சுதந்திரம் கிடைக்குது. இந்த ஐடியாக்கள் எல்லாம் கேட்கும்போது ஏதோ பெரிய பெரிய வெளிநாட்டு கல்வி நிபுணர்களோட தத்துவங்கள் மாதிரி இருக்கே. இருக்கு. ஆனா இந்த ஐடியாக்கள் எதுவும் புதுசு இல்ல. இந்த ஆவணம் குறிப்பிடுற மாதிரி இது பவுலோ ஃப்ரேரே, ஜான் டியூயி, மரியா மோண்டசோரி போன்றவர்களோட கோட்பாடுகளோட ஒத்து போகுது. ம். ஆனா இதை நாம ஏன் அந்நியமா பார்க்கணும்? கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜான் டியூயின்னு ஒருத்தர் சொன்னாரு, புத்தகத்துல படிக்கிறத விட ஒரு விஷயத்த செஞ்சு பார்க்கும்போதுதான் உண்மையான அறிவு வரும்னு. நம்ம ஆளுங்க சொல்ற மாதிரி கண்டதை விட கொண்டது அறிவுன்னு சொல்றது போல. அதேதான். இந்த சுய கற்றல் முறை அந்த பழைய ஆழமான தத்துவங்களை நம்ம கிளாஸ் ரூமுக்குள்ள கொண்டு வருது. அதுவும் இல்லாம மூளை எப்படி கத்துக்குதுங்கிற அறிவியல் அடிப்படையிலயும் இது சரிதான். சரி. ஒரு நல்ல தத்துவம் இருக்கு. அத சோதிச்சு பார்த்ததுல அருமையான முடிவுகளும் வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன? இந்த 120 பள்ளிகளோட வெற்றிய தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பள்ளிகளுக்கும் எப்படி கொண்டு போக முடியும்? நிச்சயமா. இதுதான் இந்த ஆவணத்தோட கடைசி மற்றும் முக்கியமான பகுதி. இது வெறும் கனவு இல்ல, இது எப்படி நிஜமாக்குறதுன்னு ஒரு தெளிவான திட்டத்தையும் முன்வைக்குது. என்னென்ன திட்டங்கள்? முதல்ல இதை ஏதோ ஒரு தனிப்பட்ட திட்டமா பார்க்காம மாநிலத்தோட பள்ளி கல்வி கொள்கையில ஒரு பகுதியா மாத்தணும்னு பரிந்துரைக்குது. அதாவது இது ஒரு ஆப்ஷனா இல்லாம எல்லா பள்ளிகளுக்கும் பொதுவான ஒரு முறையா மாறணும்னு சொல்றீங்க. ஆமா. அடுத்ததா தொழில்நுட்பத்தை சரியா பயன்படுத்தணும். விடுமுறை நாட்கள்ல இணையம் வழியா மாணவர்களுக்கு தேவையான கற்றல் பொருட்களை கொடுக்கலாம். ம். அப்புறம் பெற்றோர்களை எப்படி இணை கற்றாளர்களா மாத்துறதுன்னு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும். சும்மா அவங்கள கோ லேர்னர் ஆகுங்கன்னு சொன்னா பத்தாது. சரிதான். அந்த பிரிட்ஜ் கோர்ஸ் பத்தி என்ன சொல்றாங்க? அத முழுசா நீக்கணும்னு ஆணித்தரமா சொல்றாங்க. கற்றல் இழப்பே இல்லாதப்போ அதுக்கு அவசியமே இல்லையே. உண்மைதான். கடைசியா கற்றல்ங்கிறது பள்ளிக்கூடத்தோட 4 சுவத்துக்குள்ள மட்டும் நடக்க வேண்டியதில்ல. ஊர்ல இருக்கிற நூலகங்கள், சமூக மையங்கள் எல்லாத்தையும் கற்றல் மையங்களா மாத்தணும்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் நடந்தா என்ன விளைவுகளை எதிர்பார்க்கறாங்க? ஒரு பெரிய பட்டியலே கொடுக்கறாங்க. கோச்சிங் சென்டர்கள் மேல இருக்கிற சார்பு குறையும், கற்றலோட தரம் உயரும், மாணவர்களோட தன்னம்பிக்கை, சுய சிந்தனை வளரும். ம். பள்ளி, பெற்றோர், சமூகம் 3க்கும் இடையில ஒரு நல்ல ஒத்துழைப்பு உருவாகும்.
கடைசியா இந்த ஆவணத்தோட கொள்கை அறிக்கை இதை ரொம்ப அழுத்தமா சொல்லுது. என்னென்ன? சுய கற்றல் என்பது நிலையான, சமத்துவமான மற்றும் தரமான பள்ளி கல்விக்கான அடிப்படை கல்வி யுக்தியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். இது வெறும் பரிந்துரை இல்ல, ஒரு கொள்கை பிரகடனம் மாதிரி. சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஆவணம் நமக்கு முன்னாடி 2 வழிகளை காட்டுது. ஒரு பக்கம் மதிப்பெண்களை மட்டுமே துரத்தி மன அழுத்தத்தை உருவாக்குற கோச்சிங் கலாச்சாரம். ஆமா, இன்னொரு பக்கம் சிந்திக்கும் திறனையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து வாழ்நாள் முழுக்க கத்துக்க தூண்டுற சுய கற்றல் முறை. கல்வியோட எதிர்காலம் மார்க் மிஷின்களை உருவாக்குறதுல இல்ல, சுயமா சிந்திக்கிற மனிதர்களை உருவாக்குறதுல தான் இருக்குன்னு இந்த ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆமா. இது நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்லையா? என்ன கேள்வி? இந்த ஆவணம் பள்ளி, ஆசிரியர், பெற்றோர்னு கல்வி அமைப்பை பத்தி பேசுது. அது சரிதான். ஆனா ஒரு தனிப்பட்ட நபரா, ஒரு கற்றவரா உங்களுக்கு இது என்ன சொல்லுது? உம் நீங்க ஒரு மாணவரா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், இல்ல கல்வித்துறைக்கே சம்பந்தம் இல்லாத ஒருத்தரா கூட இருக்கலாம். உங்க வயது என்னவா இருந்தாலும் உங்க சொந்த வாழ்க்கையில ஒரு செயலில் ஈடுபடும் கற்றவரா அல்லது ஒரு இணை கற்றவரா மாறுறதுக்கு என்ன வழிகள் இருக்கு? நல்ல கேள்வி. இந்த உலகத்தை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க இந்த சுய கற்றல் கொள்கைகளை நீங்க எப்படி பயன்படுத்தலாம்? இத பத்தி நீங்க யோசிக்கணும்.